அன்பான மாணவர்களுக்கு ஆசிரியர் பாண்டியரின் கல்வி வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் பகுதி அளவியல். இந்த அளவியல் பாடத்தில் ஒரு சில ஃபார்முலாவை ஈஸியாக எழுதலாம். என்னென்ன ஃபார்முலா ஈஸியாக எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். வட்டத்தின் பரப்பு r² சதுர அலகுகள். வட்டத்தின் சுற்றளவு 2πr அலகுகள். திண்ம உருளை பாருங்கள். திண்ம உருளையோட கன அளவு. இந்த வட்டத்தின் பரப்பு r² இருக்கு இல்லையா, அந்த r² எழுதிட்டு கூட ஒரு h பெருக்கிட்டிங்கன்னா உருளையினுடைய கன அளவு கிடைச்சிரும். அப்போ வட்டத்தின் பரப்போட எக்ஸ்ட்ரா என்ன மட்டும்தான் பெருக்கிறோம் அப்படின்னா h மட்டும்தான் பெருக்கிறோம். உருளையினுடைய கன அளவு கிடைச்சிரும். கன அலகுகள். அடுத்து உருளையினுடைய வலைப்பரப்பு. இந்த வட்டத்தின் சுற்றளவு இருக்கு இல்லையா 2πr, அந்த 2πr அப்படியே எழுதிக்கங்க. அதாவது இந்த 2πr எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். கூட ஒரு ஹச்சை பெருக்கிட்டிங்கன்னா உருளையினுடைய வலைப்பரப்பு கிடைச்சிரும். சதுர அலகுகள். அடுத்து இந்த வலைப்பரப்பு உருளையினுடைய வலைப்பரப்பை யூஸ் பண்ணி உருளையினுடைய மொத்த பரப்பு எழுத போகிறேன். உருளையின் வலைப்பரப்பில் இருக்க 2 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இருக்க பை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இருக்க ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் இருக்க ஹச்சோட மட்டும் ஒரு ஆரை கூட்டிக்கோங்க. இப்போ 2πr × h + r சதுர அலகுகள். அடுத்து உள்ளீடற்ற உருளை. இந்த உள்ளீடற்ற உருளையில் வர ஃபார்முலாவுக்கு திண்ம உருளையில் என்ன ஃபார்முலா இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். ஆனால் இங்கே ஆரங்களுக்கு பதிலாக 2 ஆரங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று r + r, இன்னொன்று r - r. இந்த 2 ஆரங்களை யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. திண்ம உருளையின் கன அளவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? பை இருக்குது. இந்த பை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது r² இருக்கா? r²னா 2r அப்படின்னு அர்த்தம். 2rனா இந்த 2 மதிப்புகளையும் பயன்படுத்துங்க. அதாவது r + r × r - r. இப்போ பைக்கு பதிலாக பை போட்டாச்சு, r²க்கு பதிலாக r + r போட்டாச்சு, r - r போட்டாச்சு. இந்த h அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ என்ன கிடச்சிருச்சு? உள்ளீடற்ற உருளையினுடைய கன அளவு கிடச்சிருச்சு. அடுத்தது உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பு. உருளையினுடைய வலைப்பரப்பை எடுத்துக்கோங்க. உருளையின் வலைப்பரப்பில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 2. அடுத்தது உருளையின் வலைப்பரப்பில் பை. அடுத்தது ஒரே ஒரு r இருக்குது. இங்கே r² 2 r இருந்ததுனால 2 மதிப்பும் பயன்படுத்தணும். இங்கே ஒரே ஒரு r இருக்கிறதுனால ஃபஸ்ட்டில் இருக்க r + r மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்து என்ன வருது? h சதுர அலகுகள். உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பு கிடச்சிருச்சா? அடுத்தது உள்ளீடற்ற உருளையினுடைய மொத்த பரப்பு. உருளையின் மொத்த பரப்பில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 2. அடுத்தது பை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரே ஒரு r இருக்கா? அப்போ r + r போட்டுக்கோங்க. அடுத்தது h அப்படி போட்டுக்கோங்க. இது 2வது r தானே. முதல் rக்கு r + r போட்டிருக்கேன். 2வது rக்கு r - r சதுர அலகுகள். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? உள்ளீடற்ற உருளையினுடைய மொத்த பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது அளவியலில் பெரும்பாலான கணக்குகள் கன அளவை பேஸ் பண்ணியாக வர்றதுனால கன அளவு ஃபார்முலா மட்டும் கூம்பு, அரைக்கோளம், கோளத்துக்கு பார்த்துடலாமா? பாருங்கள், இந்த கூம்பின் கன அளவு எதை வச்சு எழுதிடலாம் அப்படின்னா உருளையின் கன அளவை வச்சு எழுதிடலாம். உருளையின் கன அளவு என்ன? r² h. முன்னாடி ஒரு 1/3 பெருக்கிட்டிங்கன்னா கூம்பின் கன அளவு கிடச்சிரும். கன அலகுகள். அடுத்தது அரைக்கோளத்தின் கன அளவு. அரைக்கோளத்துலேயும் கோளத்துலேயும் ஆரம் உயரம் எப்படி இருக்கும்? சமமாக இருக்குமா? அப்போ நல்லா கவனிங்க. இங்கே இருக்க 1/3 2/3 மாற்றிக்கிங்க. இந்த பையை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த r² அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த h ஆரம் உயரமும் சமமா? அப்போ இந்த ஹச்சுக்கு பதிலாக இன்னொரு r எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு r², இன்னொரு r, அப்போ r⁻3 கன அலகுகள். புரிஞ்சதா? அடுத்தது கோளத்தின் கன அளவு. இந்த அரைக்கோளத்தின் கன அளவில் 2/3 இருக்கு இல்லையா, அதை 4/3 எடுத்துக்கோங்க.
பையை அப்படியே எடுத்துக்கோங்க, r³ அப்படியே எடுத்துக்கோங்க, கன அலகுகள். இப்போ அளவியலில் ஒரு சில ஃபார்முலா ஈஸியாக எப்படி எழுதுறதுன்னு புரிஞ்சுட்டிங்களா? நன்றி.